நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க சன்னா காரக்குழம்பு. சன்னா காரக்குழம்பு நைட்டே ஒரு கப்பு ஊற வச்சு காலையில் நம்ம வந்து ஒரு விசில் வச்சு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு எலுமிச்சை சைஸு பாதி அளவு புளி எடுத்துக்கிட்டால் போதுங்க. நம்ம காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. சன்னாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த காரக்குழம்பு நம்ம ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து நம்ம நீட்டாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கலாங்க. வீட்டில் வடகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வடகம் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அது நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுப்போங்க. அதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை நம்ம கரைச்சி வச்சுப்போங்க. புளி தண்ணியை ஊற்றிடுவோம் வடிகட்டி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு உப்பு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் வாசனை நமக்கு போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம சன்னா ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வேக வச்ச சன்னாங்க. ஒரு விசில் வந்து இப்போ 20 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோங்க. அப்போ தான் நல்லா பாயில் ஆகி வந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த சன்னா நல்லா குழம்பு கொதித்து நல்லா மிளகாத்தூள் வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கடைசியாக நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சன்னா குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.